வெல்கம் பேக். அரிமா விழித்திரு. இதுக்கு முன்னாடி பதிவில் காப்பீடு செய்யப்பட்ட நபர்கள் மேலே இஎஸ்ஐ ஆக்ட் 1948 செக்ஷன் 84 கீழ் பதிவு செஞ்ச கேஸையும், செக்ஷன் 85 அப்புறம் 85A கீழே முதலாளி மேலே பதிவு செஞ்ச வழக்கையும் வாபஸ் வாங்குறதுக்கு என்ன வழியை அம்னஸ்டி ஸ்கீம் 2025 கொடுத்துருந்தாங்க அப்படின்றத பார்த்தோம். இந்த பதிவில் இஎஸ்ஐ சட்டம் 1948 பிரிவு 75 கீழே பதிவு செஞ்ச நீதிமன்ற வழக்கையும், 82 கீழே தாக்கல் செஞ்ச மேல்முறையீட்டு வழக்கையும், அரசியல் அமைப்பின் பிரிவு 226 கீழே உயர் நீதிமன்றத்தில் பதிவு செஞ்ச முதலாளி தொடர்புடைய எல்லா கேஸையும் முடிக்கிறதுக்கு, அப்படி இல்லாட்டினா வாபஸ் வாங்கிறதுக்கு என்ன வழியை இந்த இஎஸ்ஐசி அம்னஸ்டி ஸ்கீம் 2025 என்ன வழிமுறையை கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம். 1. 31/3/2025 தேதிப்படி 5 வருஷமாக ஒரு நிறுவனம் மூடியே இருக்குது. 2. 31/3/2025 தேதிப்படி 5 வருஷத்துக்கு மேலே கோர்ட்டில் கேஸு பெண்டிங்லேயே இருந்துகிட்டு இருக்கு. 3. பொது மன்னிப்பு திட்டம் தொடங்குகிற தேதி வரைக்கும் அபராதம் தொடர்பாக எந்த ஒரு மதிப்பீடும் செய்யப்படவே இல்லை. 4. பொது மன்னிப்பு திட்டத்தில் இந்த பிரச்சனையை சரி செய்யணும்னு முதலாளி விரும்பினார் அப்படின்னா இஎஸ்ஐசியுடைய ஆர்டி, அதாவது பிராந்திய இயக்குனர், அப்படி இல்லாட்டினா பொறுப்பாளர், இவங்க இஎஸ்ஐசி வழக்கறிஞர்கிட்ட போய் இந்த கேஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கோ இல்லை வாபஸ் வாங்குறதுக்கோ இந்த பொது மன்னிப்பு திட்டத்தின் கீழே விரும்புகிறதா சொல்லுவார். அதன் அடிப்படையில் இந்த பிரச்சனை சால்வ் ஆகும். இதுவே 31/3/2025 தேதிப்படி 5 வருஷத்துக்குள்ளேயே யூனிட்டை மூடிட்டாங்க அப்படின்னா, 1. இஎஸ்ஐ கவரேஜ் தொடர்பான விவரங்களை முதலாளி காட்டணும். 2. ஏற்றுக்கப்பட்ட இஎஸ்ஐசி ஷேரையும் அதுக்கான வட்டியையும் அந்த உரிமையாளர் கட்டணும். 3. அபராதம் செலுத்த தேவையில்லை. 4. இஎஸ்ஐசி தோராயமாக அந்த தொகையை கணக்கு செஞ்சுருந்தாங்கன்னா, உரிமையாளர் சரியான பதிவுகளை கொடுத்தாங்கன்னா அதன் மூலமாக இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும். இதுவே ரன்னிங்கில் இருக்கிற நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும், 1. தன்னோட நிறுவனம் இஎஸ்ஐசி கட்டுப்பாட்டிலேயே வராது அப்படின்னு உரிமையாளர் அவங்கக்கிட்ட உள்ள ரெக்கார்ட்ஸ் மூலம் நிரூபித்தாலோ, இல்லை ஒரு குறிப்பிட்ட தேதியிலிருந்து தான் இஎஸ்ஐசி காப்பீட்டுக்குள்ளே வரோன்னு பதிவுகளை கொடுத்தாலோ அந்த வாதத்தை இஎஸ்ஐசி ஏற்றுக்குவாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலையில் இஎஸ்ஐசி எந்த விதமான தண்டனை தொகையையும் வசூலிக்க மாட்டாங்க. இதுவே பங்களிப்பு தொடர்பான பிரச்சனையாக இருந்துச்சுன்னா, அதாவது இஎஸ்ஐசி ஒரு நிறுவன உரிமையாளர்கிட்ட போயிட்டு நீங்கள் இஎஸ்ஐசி சந்தாவை ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஊழியருக்கு நீங்கள் செலுத்த வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த நிறுவன உரிமையாளர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இஎஸ்ஐசி சொல்கிறது தவறு அப்படின்னு கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்து இருந்தாங்க அப்படின்னா, இந்த அம்னஸ்டி ஸ்கீம் வழியாக இது போல் வழக்கை எல்லாத்தையுமே முடிச்சுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்கு ஒரு சில நிபந்தனை இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, 1. முதல்ல நீங்கள் கோர்ட்டுக்கு போயிட்டு இந்த வழக்கை அம்னஸ்டி ஸ்கீமில் தீர்த்துக்கிறதுக்கு அனுமதிக்கணும் அப்படின்னு நீதிமன்றத்துக்கிட்ட ஒப்புதலை கேட்கணும். நீதிமன்றம் ஒப்புதல் கொடுத்தாங்கன்னா நீங்கள் உடனே இஎஸ்ஐசி கிட்ட இதுக்கான விண்ணப்பத்தை கொடுக்கணும். 2. உங்ககிட்ட வேலை செஞ்ச ஊழியர்களுடைய ரெக்கார்ட்ஸை காட்டணும். அடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி திருத்தப்பட்ட எம்ப்ளாயி ஷேரு, எம்ப்ளாயர் ஷேரு, அப்புறம் வட்டி, இது எல்லாத்தையும் காட்டணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3. இது சம்மந்தமாக எந்த ஒரு ரெக்கார்ட்ஸுமே முதலாளிகிட்ட இல்லை அப்படின்னா அவங்க இபிஎஃப் ரெக்கார்ட்ஸு மற்றும் இன்கம் டேக்ஸில் ஃபைல் பண்ண ரெக்கார்ட்ஸு மற்ற ஏதாவது ஆதாரங்களை கொடுத்து சப்மிட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி இஎஸ்ஐ பங்களிப்பை செலுத்தலாம். 4. முதலாளியால் எந்த ஒரு ரெக்கார்ட்ஸுமே காட்ட முடியலைன்னா அவங்க குறைஞ்சபட்சம் கால்குலேட் பண்ண தொகையில் 30% கட்டணமாக செலுத்தணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இஎஸ்ஐசி உண்மையான ரெக்கார்ட்ஸின் அடிப்படையில் இந்த தொகையை கால்குலேட் பண்ணி சொல்லியிருந்தாங்கன்னா ஃபுல் அமௌண்ட்டை தான் கட்டணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 5. நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொகைக்கு வட்டியை கட்டணும். 6. அபராத தொகையை கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 7 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இனிமே இஎஸ்ஐசியுடைய விதிமுறைகளை கடைபிடிப்பேன் அப்படின்னு எழுத்துப்பூர்வமான பத்திரம் கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இஎஸ்ஐசி உங்கள் மேலே வழக்கு போட்டிருந்தாங்கன்னா அதை ரத்து பண்ணுறதுக்கோ இல்லை வாபஸ் வாங்குறதுக்கோ என்ன வழி இருக்குதுன்னு தெரியாதவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் பயனுள்ள அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.